மாயான்னு சொல்லப்படுற ஒரு கிரகத்துல ஒரு ஏலியன் வந்து வாழ்ந்துட்டு வந்துட்டு இருக்கு. அந்த ஏலியன் ரொம்பவே வீக்கா இருக்கிறதுனால அந்த கிரகத்தை சேர்ந்த அவரோட அப்பா எப்படியாவது அதை போட்டு தள்ளணும்னு முயற்சி பண்றாரு. ஆனா அவனோட சகோதரன் வந்து அவனுக்கு ஹெல்ப் பண்ணி வேற ஒரு பிளானட்டுக்கு இவனை வந்து அனுப்பி வச்சிடறான். இப்ப அந்த பிளானட்டுக்கு வந்தா அது ரொம்பவே மோசமான கொடூரமான ஒரு பிளானட்டா இருக்கு. ஏன்னா அங்க வந்து இவனோட மெயின் வில்லன் இருக்கான். அவனை வந்து எப்படியாவது போட்டு தள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இவனோட லைஃப் ஃபுல்லா காத்துட்டு இருந்திருக்கும் இந்த ஏலியன் பிரெடேட்டர். ஆனா, இதுவரைக்கும் அந்த வில்லன் இத யாருமே வந்து கொன்றுக்க முடியாது. ஏன்னா, அது ஒரு இம்மார்டல். அத கொல்லவே முடியாதாம். ஏன்னா, அது என்ன பண்ணாலும் சரி, திருப்பி அது வந்துகிட்டே தான் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு வில்லன் இருக்கிற ஒரு மோசமான கிரகத்துக்கு போயிட்டு, இந்த ஏலியன், அதுவும் வீக்கான ஏலியன் போய் என்ன பண்ண போகுது? இதுக்கப்புறம் என்னலாம் நடக்குது? அப்படின்றது தான் இந்த ஃபிலிமோட ஸ்டோரி. இது 2025ல ரிலீஸ் ஆன பிரெடேட்டர் பேட்லேண்ட்ஸ் அப்படிங்கிற சைஃபை அட்வென்ச்சர் ஃபிலிம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அந்த வீடியோக்கு ஒரு லைக்கையும் தட்டி விட்டுருங்க. படத்தோட ஆரம்பத்துல யாயா அப்படிங்கிற ஒரு கிரகத்தை தான் காமிக்கிறாங்க. இது ஏலியன் வாழக்கூடிய ஒரு கிரகம். இங்க வந்து டெக் அப்படிங்கிற ஒரு ஏலியன் வந்து இப்ப அதோட ட்ரைனிங் செஷன்ல இருக்கு. இப்ப கூட நிறைய இதெல்லாம் தடைகள் எல்லாம் தாண்டி ஒரு கேவுக்குள்ள வருது. அங்க வந்து பார்த்தா இதோட ஸ்கேனர்ல இவனோட தம்பி இங்க ஒளிஞ்சிட்டு இருக்கிறதா தெரிய வருது. திடீர்னு பார்த்தா இவன் அவனோட வாள் எடுத்து அவனை அட்டாக் பண்ண போக அவன் தம்பி ரெடியா தான் இருந்திருப்பான். ஏன்னா மறைஞ்சிருக்கானே. சோ 2 பேருக்குள்ளேயும் ஒரு பயங்கரமான ஃபைட் போகுது. இந்த ஃபைட்ல இவனோட தம்பிக்காரன் அவனோட பெருக்குவை அவன் இருந்துட்டு என்னடா இவ்வளோ வீக்கா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட அண்ணன்காரனை கிண்டல் பண்ணிட்டு இருக்கான். இதை பார்த்துட்டு டெக்குக்கு சமக்கம் வருது. ஒரு கட்டத்துக்கு மேல தம்பிக்காரன் அண்ணனை லாக் பண்ணிடுறான். இருந்தாலும் அவனை கொல்லலாம் இல்ல, அப்படியே அந்த இடத்துல விட்டுறான். என்ன வந்து நீ உயிர் பிச்சை போடுறியா எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் டெக் எந்திரிச்சு சண்டை போடலாம் அப்படின்னு முயற்சி பண்ணல. பார்த்தா இவங்க 2 பேரும் ஒரு மரக்கிளை மாதிரி இருக்கு, அதுலதான் நின்றுட்டு இருந்திருப்பாங்க. திடீர்னு அந்த குவையை வந்துட்டு அதை கட் பண்ணி விட்டுறான். இதனால நம்ம டெக்கு வந்து அங்க இருக்கிற ஒரு குழி அதுக்குள்ள வந்து விழ பாக்குறான். நல்ல வேலை அதுக்குள்ள ஃபுல்லா விழுந்திருந்தா அவனோட உயிருக்கு ஆபத்தா இருந்திருக்கும். ஆனா அங்க இருக்கிற அந்த செவுத்தை பிடிச்சிக்கிட்டு இவன் எப்படியும் வந்து மேல வந்துடுறான். மேல வந்ததுக்கு அப்புறம் கூட டெக் வந்து சும்மா இல்ல, கண்டிப்பா நான் உன்னை சும்மா விட மாட்டேன், என்னை எதிர்த்து சண்டை போடு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அவன் தம்பி கூட சண்டை போட போக இவங்க 2 பேருமே வந்து இப்ப ஷிப்புக்கு வந்துடுறாங்க. அவன் தம்பிக்காரன் தான் கூட்டிட்டு வந்திருப்பான். இங்க வந்ததுக்கு அப்புறமா இதை பாரு, உனக்கான இறைய நீ வந்து கரெக்டா கண்டுபிடிச்சு நீ வந்து அதை எப்படியாவது வேட்டையாடணும், ஏன்னா அப்பதான் உனக்குன்னு இந்த இடத்துல வந்து ஒரு பேர் இருக்கும் அப்படின்னு தம்பிக்காரன் சொல்ல, அதுக்கு டெக் இருந்துட்டு நான் வந்து ஜென்னா அந்த கிரகத்தை தான் வந்து சூஸ் பண்றேன். அது வந்து ரொம்பவே மோசமான ஒரு கிரகம். அது மட்டும் இல்ல, அங்க இருக்கக்கூடிய கேலஸ்க் அப்படிங்கிற அந்த வில்லனை நான் போட்டு தள்ளாம விட மாட்டேன். அவனை யாராலையும் கொல்ல முடியாதாமே, ஆனா அவனை நான் கொல்லுவேன். இது வரைக்கும் நம்ம அப்பா கூட அவனை கொல்ல முயற்சி பண்ணதில்லை, ஏன்னா அவரால் வந்து முடியல, ரொம்ப வீக்கா இருக்காரு. அதை நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்ல, இதெல்லாம் வந்து நம்மளால முடியாது, நீ வேற ஏதாவது உன்னை சூஸ் பண்ணு அப்படின்னு குய சொல்ல, இல்ல இதை நான் ஒரு சபதமா சொல்றேன், கண்டிப்பா நான் அவனை போட்டு தள்ளுவேன் அப்படின்னு இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கேன். இவங்க அப்பாவோட ஷிப் வருது. உங்க அப்பா இங்க வந்ததுமே இன்னுமா இவன் உயிரோட இருக்கான், நான் இவனை உன்னை போட்டு தள்ள சொல்லி தானே அனுப்பினேன் அப்படின்னு சொல்லிட்டு குவாய் கிட்ட கேட்குறான். இதை கேட்டதுமே டெக்குக்கு பயங்கர ஷாக்கிங்கா இருக்கு. இதை பாருங்க, அவனுக்கு நீங்க ஒரு சான்ஸை கொடுக்கணும், எதுவுமே கொடுக்காம அவனை வந்து போட்டு தள்ள சொன்னா எப்படி அப்படிங்கிற மாதிரி குவாய் கேட்க, இதை பாரு உனக்கு நான் வந்து வாய்ப்பு கொடுக்குறேன், ஒழுங்கு மரியாதையா அவனை வந்து போட்டு தள்ளிடு. இந்த மாதிரி ரொம்ப வீக்கான ஏலியன்னா நம்ம கிரகத்துல இருக்கவே கூடாது, அது ரொம்பவே கேவலமான ஒண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப கூட நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை வந்து ஒரு ட்ராப் மாதிரி போட்டு வந்து டெக்கை லாக் பண்ணிடுறான் அவங்க அப்பாக்காரன். சரி இப்போ நீ அவனை கொல்லு, ஈஸியா இருக்கும் அப்படின்னு சொல்ல, ஆனா அவன் அதுக்கு பதிலா அந்த ஷீல்டை வந்து உடச்சு விட்டுறான். உடச்சு விட்டுட்டு இவனை வந்து அங்க இருக்கிற ஒரு ஷிப்புக்குள்ள அவன் வந்து அனுப்பி விட்டுறான். இதை பார்த்ததுமே அவங்க அப்பா இருந்துட்டு உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஆனா அவன் வந்து தடுத்துறான். தம்பிக்காரன் ஒரு ஷீல்டை வச்சு தடுத்துட்டு இப்ப அவங்க 2 பேருக்குள்ளேயும் சண்டை போக ஆரம்பிக்குது. டெக் வந்து இதை தடுக்கலான்னு பாக்குறதுக்குள்ள அந்த டோரும் வந்து க்ளோஸ் ஆகிறது. அவனால ஒன்றும் செய்ய முடியல. வந்து ரொம்ப வீக்கான ஏலியன்ன்றதுனால அவங்க அப்பாவே வந்து கொல்றதுக்கு தன்னோட தம்பி, அதாவது 2வது பையனை அனுப்பி வைக்க, ஆனா அவனுக்கு தன்னோட அண்ணனை கொல்ல மனசு இல்ல. அதனால அப்பாவையே எதிர்த்து இப்ப சண்டை போட்டுட்டு இருக்கான். ஒரு பக்கம் அவர் இருந்துட்டு மறைஞ்சிருந்து இவனை தாக்குறதுக்கு முயற்சி பண்றாரு. அப்படி முயற்சி பண்ணதுல குவாவோட அந்த வெப்பனை வந்து அவரு வாங்கிடுறாரு. அதுக்கப்புறம் என்ன, வெப்பன் இல்லாம அவனால சண்டை போட முடியல. இப்ப கீழே விழுந்துடுறான். கீழே விழுந்ததுக்கு அப்புறமா தன்னோட அண்ணன்காரனை தான் பாக்குறான். ஒரு பக்கம் அவங்க அப்பன் கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம தன்னோட 2வது பையனையும் வந்து அந்த இடத்துல வந்து போட்டு தள்ளுறான். அப்படியே அவன் சாகிறதுக்கு முன்னாடி நீ வந்து கண்டிப்பா இங்க இருந்து ஜென்னாக்கு போய் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஷிப்பை இங்க இருந்து ஜென்னாக்கு போற மாதிரி அவன் ஆக்டிவேட் பண்ணி விட்டுறான். இப்ப டெக்காலையும் எதுவுமே செய்ய முடியல. அவனோட கண்ணு முன்னாடியே அவங்க அப்பன்காரன் தன்னோட தம்பியை போட்டு தள்ளிட்டான். இவனால எதுவும் பண்ண முடியல. இங்க இருந்து அவன் போறதை தவிர வேற வழியும் கிடையாது. அந்த ஷிப் ஆக்டிவேட் ஆகி அங்க இருந்து கிளம்புது. அப்படி கிளம்புனதுல அவன் கொஞ்சம் மயக்கமாகிருப்பான். இப்ப திடீர்னு கண்ணு முழிச்சு பார்த்தா இப்ப இந்த ஷிப் வந்து எதுலயோ மோத போகுதான், பயங்கர டேமேஜ் ஆயிடுச்சு, அதனால நீங்க எந்திரிச்சா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அலர்ட் பண்ணிட்டே இருக்குது. இவன் எந்திரிச்சதுக்கு அப்புறமா ஐயோ இதை எப்படியாவது நம்ம வந்து சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுல இருந்து இஜெக்ட் ஆகி வெளியில வந்துடுறான். சரி இங்க இருந்து வந்து பறந்து போய்கிட்டு இருக்கிறான். இதுக்கப்புறம் சேஃபாவது லேண்ட் ஆகலாம் அப்படின்னு பார்த்தா போற வழியில ஒரு பெரிய பறவை அது வேற வந்து இவனோட அந்த ஃபிளைட்ல ஷிப்ல வந்துட்டு பயங்கரமா மோதிருது. அப்படி
அப்படி மோதினதுல இவன் வந்து ஷீல்டு போட்டிருக்கான். அவனோட சிப்புக்கு எதுவும் பெருசா ஆகல. இருந்தாலும் அவன் வந்து மேல இருந்து கீழே வந்து விழுந்துடுறான். அது ஒரு பெரிய காடு. இங்க விழுந்ததுக்கு அப்புறமா ஐயோ தன்னோட வெப்பன்ஸை தான் முதல்ல செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சுத்தி முத்தி யாரும் இருக்காங்களா அப்படின்னு வந்து பாத்துக்கிறான். அப்படி பார்த்துட்டு அவனோட வெப்பன்ஸ் எல்லாம் கரெக்டா ஒர்க் ஆகுதா அப்படின்னு செக் பண்றான். ஓரளவுக்கு எல்லாமே கரெக்டா தான் ஒர்க் ஆயிட்டு இருக்குது. சரி நம்மளோட ஆயுதங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு இவன் ரிலாக்ஸ் ஆகுறதுக்குள்ளேயே இவன் கிட்ட இப்போ ஒரு ஆபத்து வந்து நெருங்கி வந்துட்டு இருக்கு. பின்னாடி ஏதோ ஒரு சத்தம் கேக்குது. என்னடான்னு பார்த்தா கொடி மாதிரி இருக்கக்கூடிய ஒரு கிரியேச்சர் அது வந்து அவனோட வெப்பனை கையில வாங்கிருது. ஐயோ என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு இதை எப்படியாவது சமாளிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவனோட இன்னொரு வெப்பன் எடுத்து அதை வந்து கட் பண்றதுக்கு பாக்குறான். ஆனா பார்த்தா அந்த இடத்துல அந்த கொடி மாதிரி இன்னொன்னு வந்துருது. இது மாதிரி 1 2னா இவனால வந்து சமாளிக்க முடியும். ஆனா அந்த இடத்துல பார்த்தா இப்ப ஏகப்பட்ட அந்த மாதிரி இருக்கக்கூடிய கிரியேச்சர்ஸ் இவனை சுத்தி வந்து சூழ்ந்துருதுங்க. ஐயோ இதுல இருந்து நம்ம எப்படியாவது சண்டை போட்டு தப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் கிட்ட நிறைய வெப்பன்ஸ் இது எல்லாமே இருக்கும். அதுல ஒரு கொடி வர அவனோட காலை பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு போக இவன் கிட்ட வந்து இப்போ அந்த ஆரோ இருக்கும். அதை வச்சு எப்படியோ அந்த அம்பை விட்டு அதை வந்து எல்லாத்தையுமே காலி பண்றான். இவன் என்னதான் அங்க இருக்கிற 1 2 இந்த மாதிரி கிரியேச்சர்ஸை காலி பண்ணாலும் அங்க ஏகப்பட்ட கிரியேச்சர்ஸ் இந்த மாதிரி வந்துட்டு இருக்கு. அதனால அவனால சமாளிக்க முடியல. முடிஞ்ச வரைக்கும் இவன் ஒரே ஆளா அவன் கிட்ட இருக்கிற ஆயுதங்களை வச்சு சமாளிக்க பாக்குறான். இருந்தாலும் அந்த இடத்துக்கு ஏகப்பட்ட அந்த கிரியேச்சர்ஸ் வந்ததுனால அவன் என்ன பண்றான்னா இதுக்கு மேல ஏறி டிராவல் பண்ண ஆரம்பிக்கிறான். இப்ப அந்த மாதிரி போனதுல எப்படியோ ஒரு மவுண்டனோட டாப்புக்கு போயிடுறான். இந்த இடத்த தாண்டி அந்த கிரியேச்சர்ஸால வர முடியல. இப்பதான் இங்க இருந்து இந்த கிரகத்தோட அழகை வந்து பாக்குறான். அது பயங்கரமா இருக்கு. சரி ஓகே இங்க இருந்து நம்ம டிராவல் பண்ணுவோம். இதுதான் அந்த ஜென்னா கிரகம். இங்கதான் இவனோட எதிரியான அந்த கேலஸ்க்கு இருக்கான். அவனை எப்படியாவது கண்டுபிடிச்சு அழிக்கணும். அதுக்கு முன்னாடி இவனோட உடம்புல ஏற்பட்ட காயங்களை அங்க இருக்கிற மெடிசினல் பிளான்ட்டை ஸ்கேன் பண்ணி அதை வந்து யூஸ் பண்ணி மருந்தா வந்து போட்டுக்கிறான். அது வந்து அப்ப அங்க ஒரு இலை இருக்கு. அதுல ஒரு புழு இருக்கு. சரி இதை எடுக்கலாம் அப்படின்னு கையில எடுத்தா திடீர்னு பார்த்தா ரெட் கலர்ல ஏதோ ஸ்பியரா அதுல வந்து வர ஆரம்பிக்குது. அடைச்சா என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி போடுறான். அது வெடிக்குது. அது ஒரு பாம் போல இருக்குது. என்னடா இது புழுக்குள்ள வெடிக்கொண்டா அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. அடுத்ததான் இவன் வந்து அடுத்த ஒரு இடத்துக்குள்ள போறான். அந்த இடத்துல பார்த்தா அங்க இருக்கிற செடி அது வந்து ரொம்பவே வினோதமா இருக்கு. ஏதோ ஹிஸ்னு சத்தம் போட்டுக்கிட்டே அவன் கிட்ட வந்து கூப்பிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. என்னது இது ரொம்ப வித்தியாசமா இருக்கு. சரி எப்படியும் இதனால ஏதாவது பிரச்சனை இருக்கும். நம்ம இது கண்ணில் மாட்டாம அப்படியே அலேக்கா தப்பிப்போம் அப்படின்னு அவன் டிராவல் பண்ண பின்னாடில இருந்து யாரோ இவன் கிட்ட பேசுற மாதிரி இருக்கு. யார் அது அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறான். அவளோட பேரு தியா. இவ இந்த இடத்துல வந்து இந்த கூட்டுக்குள்ள மாட்டிட்டு இருக்கிறா. அதனால என்ன வந்து காப்பாத்துங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கறா. ஆனா அவளோட லாங்குவேஜ் அவ என்ன பேசுறா அப்படிங்கிறது இவனுக்கு புரியல. இவளால ஆனா வந்து டக்குன்னு அவன் என்ன இது லாங்குவேஜ்ன்றத டிரான்ஸ்லேட் பண்ணிக்க முடியும். அதனால அப்படி பார்த்து பேசி ஹெல்ப் கேட்டுட்டு இருக்க அந்த இடத்துல பார்த்தா இந்த ஜென்னாவை சேர்ந்த ஒரு பெரிய கழுகு வந்துருது. வந்துட்டு ஏதோ ஒரு கல்லை தூக்கி போட அங்க வந்து ஏதோ இப்ப ஹிஸ்னு சத்தம் போட்டுட்டு இருந்ததுல அந்த செடி அது வந்து வெடிச்சு செதற ஆரம்பிக்குது. அப்படி வெடிச்சதுல அதுக்கு அங்க இருக்கிற முள்கள் எல்லாமே வந்து அங்க வந்து செதறுது. அந்த முள் இவனோட மேல பட்டா அவ்வளவுதான். நல்ல வேலை ஃபர்ஸ்ட் ஏதோ 2 தாக்குதல்ல இருந்து தப்பிச்சிட்டான். அப்பதான் அந்த பொண்ணு தியா வந்து சொல்றா இந்த தாக்குதல்ல இருந்து தப்பிக்கணும் அப்படின்னா உனக்கு கண்டிப்பா என்னோட ஹெல்ப் வேணும். ஏன்னா இந்த கழுகு எல்லாமே உன்னை சாப்பிட்றதுக்கு தான் வந்து பிளான் பண்ணுது. இதுல இருக்கிற ஒரு முள்ளு உன் மேல பட்டா கூட உன்னோட உடம்பு பேரலைஸ் ஆயிரும். அதுக்கப்புறம் என்ன அதுங்க அழகா வந்து சாப்பிட்டுட்டு போயிருங்க. ஸோ உன்னோட ஆயுதங்களை எனக்கு கொடு. நான் இங்கிருந்து வெளியே வந்து உன்னை காப்பாத்துறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றா. ஆனா இவனுக்கா இவ சொல்றதுலாம் பெருசா நம்பிக்கை இல்லை. நானே பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல நீ கேஸ்க்கு தேடி தானே வந்திருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்க. ஒரு பக்கம் இந்த கழுகோட அட்டகாசம் வேற. அது அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்க அந்த ஊசி வந்து இவன் மேல பட்டுறது. கொஞ்சம் மயக்கம் வர மாதிரி இருக்க. அவன் முழுசா மயங்கிறதுக்குள்ள அவனோட பிளேடு அதை வந்து இவளுக்கிட்ட கொடுத்துட்றான். அதனால இவ்வளவு அதை யூஸ் பண்ணி எப்படியும் வந்து அந்த கழுகு இவனை கொல்லாம வந்து தடுத்துடுறா. எப்படினாலும் தான் இவனோட உடம்புல அந்த முள்ளு வந்து குத்திருச்சே. அதோட விஷம்லாம் அவனுக்குள்ள போயிருக்கும். இப்ப என்னடா பண்ண போறது அப்படின்னு பார்த்தா நல்ல வேலை இந்த தியா அப்படிங்கிற பொண்ணுக்கு அதுக்கான ஆன்டிடியூடும் வந்து தெரியுது. அந்த மருந்துலே அந்த ஃபிளார்லே தான் அந்த மருந்தும் இருக்கு. அதை கொடுத்து எப்படியோ அவனை வந்து எழுப்பிடுறா. அப்புறம் நான் ஒரு சிந்தட்டிக் ரோபோட்டு மனுஷங்களால இந்த இடத்துக்குள்ள வர முடியாதுங்கிறதுனால எங்களை வச்சு அந்த கேலஸ்க்கு பிடிக்க பாக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்க இவன் வந்து இந்த பொண்ணை அப்படியே கழுத்தை பிடிச்சி தூக்குறான். பார்த்தா கீழே பாதி உடம்ப காணோம். என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கே பெரிய ஷாக்கு. இவ இருந்துட்டு இதுக்கு காரணம் அந்த கேலஸ்க்கு தான். நாங்க வந்து எங்களோட டீமோட அவனை பிடிக்க வரும்போது இந்த மாதிரி ஒரு பெரிய தாக்குதல் நடத்திட்டான். அதனாலதான் இப்படி ஆயிடுச்சு. சரி ஓகே அவனை கண்டுபிடிக்க நான் உனக்கு கண்டிப்பா உதவியா இருப்பேன். அதனால என்ன நீ கூட்டிட்டு போ அப்படின்ற மாதிரி சொல்ல இவனுக்கு அதுல பெருசா இன்ட்ரெஸ்டே இல்லை. எங்களுக்கு வந்து உங்களோட உதவியெல்லாம் தேவையே கிடையாது அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்றான். ஆனா உங்களோட இந்த யாயா கிரகத்துல இருந்து இதுக்கு முன்னாடி நிறைய பேர் இங்க வந்திருக்காங்க. பட் அவங்க யாருமே உயிரோட இல்லை. நான் மட்டும்தான் இப்போ உயிரோட இருக்கேன். அதனால நீ வந்து கண்டிப்பா என்ன யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்ல என்னோட இடத்துக்கு போனோம் அப்படின்னா எனக்கு என்னோட பாதி உடம்பும் கிடைச்சிரும். உனக்கும் உன்னோட இலக்கு கிடைச்சிரும். ஏன்னா அங்கதான் அந்த கேலஸ்க்கு இருக்கான். அதனால கண்டிப்பா உனக்கு என்னோட உதவி தேவை அப்படிங்கிற மாதிரி இவ பேசிட்டே இருக்க இவனுக்கு ஒரு பக்கம் என்ன பண்றதுன்னு தெரியல. இவன் வந்து இவளோட கோடை வந்து ஏதாவது பிரேக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்றான். அதுவும் எதுவும் முடியல. சரி வா வந்து தொலை அப்படின்னு சொல்லிட்டு இவளையும் இப்ப தூக்கிட்டே போறான்.
இவங்க போற வழியில பார்த்தா இவ கொஞ்சமாவது வாய மூடுவா அப்படின்னா தோண 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 தோணன்னு இவன் கிட்ட ஏகப்பட்ட கேள்வி கேட்டுக்கிட்டு வந்துகிட்டே இருக்கா. இவங்க வந்து இப்போ ஒரு நதி மாதிரி இருக்கு, அதை கடந்து போயாகணும். அங்க வந்து நிறைய புழுக்கள் மாதிரி இருக்கு, அதுக்கும் கூட ஆசிட் மாதிரி எதையோ ஒண்ணு வீசிட்டு இருக்குங்க. ஐயோ, இதுல இருந்து எப்படியாவது தப்பிக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் அங்க இருந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க. அங்க போனா முட்டு சந்து மாதிரி முட்டிட்டு நிக்குது. இதை தாண்டி போறதுக்கு வேற வழி இல்ல. ஐயோ, இப்ப என்ன பண்றது, மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு இவன் யோசிக்கும் போதுதான் இந்த இடத்துல தான் நான் உங்களுக்கு ஒரு பயிற்சி கத்து கொடுக்க போறேன். இதுங்களெல்லாம் இப்படி ஈஸியா சமாளிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுங்க சாப்பிடுற ஃபுட்டை வந்து கீழே தூக்கி போடுறா. அப்படி சாப்பாடு கொடுத்ததுனால அதுங்க எல்லாம் இப்ப சாப்பிட்டு டைவர்ட் ஆகுதுங்க. இந்த சான்ஸை யூஸ் பண்ணி இங்க இருந்து நம்ம தப்பிச்சிடலாம், எந்த ஆசிடும் நம்ம மேல படாது அப்படின்னு சொல்லிட்டு அலைக்கா இங்க இருந்து தப்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இவளை இப்படியே தூக்கிட்டு போக முடியாததுனால அங்க இருக்கிற அந்த கொடி அதெல்லாம் யூஸ் பண்ணி இவன் வந்து அவளை வந்து அப்படியே கட்டிக்கிறான். அப்படி கட்டி போட்டதுக்கு அப்புறமா இங்க இருந்து கிளம்புறாங்க. இப்ப நைட் டைம் ஆகுது, சரி ஒரு கேம்ப் மாதிரி செட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டெக் வந்து எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு இருக்கான். அவன் கிட்ட இருக்கிற டிவைஸ் அதெல்லாம் வச்சு இவன் லைட் இதெல்லாம் வந்து வர வைக்கிறான். அப்பதான் இவன் ஒரு விஷயத்த சொல்றா. இவங்க இந்த பிளானட்டுக்கு வந்து கிட்டத்தட்ட 2 வருஷங்கள் ஆயிடுச்சான். ஆனா இந்த கூட்டுல மாட்டி 2 வாரம் தான் ஆயிருக்குது. இவ கூடயே இவள மாதிரியே இன்னொரு சிந்தட்டிக் ரோபோட்டும் இங்க வந்திருக்குது. அதோட பேர் வந்து டெசா. அவ தான் வந்து எனக்கு எல்லாத்தையும் கத்து கொடுத்தவ. இப்ப அவ என்ன நிலைமையில இருக்கான்னு தெரியல, கண்டிப்பா அவ என்னை தேடி வருவா அப்படிங்கிற மாதிரி இவ சொல்லிட்டு இருக்கா. அது கூடவே நான் வந்து ஒரு நாள் மாட்டிட்டு இருக்கிறப்போ என்னை வச்சு லேப்ல வந்து டெஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்ப அவ தான் என்னை வந்து காப்பாத்தினா. இது மாதிரி வந்து ஒரு சென்சிட்டிவா இருக்கிறது எவ்வளவு ஒரு பெரிய விஷயம் இல்ல அப்படிங்கிற மாதிரி இவ சொல்றா. ஆனா சென்சிட்டிவிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயம், அந்த மாதிரி ஒரு உணர்திறன் வந்து ரொம்பவே வீக்னஸ் அப்படிங்கிற மாதிரி இவன் வந்து நினைக்கிறான். ஆனா அவன் என்ன சொல்றானா, ஆனா மத்தவங்களை புரிஞ்சுக்கிறதுல மத்தவங்களை பத்தி தெரிஞ்சுக்கிறதுலயும் அந்த சென்சிட்டிவிட்டி தான் ரொம்பவே பெரிய அட்வான்டேஜா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அந்த கட் பண்ணி இப்ப அந்த டெசா அப்படிங்கிறவளை காமிக்கிறாங்க. இவளும் பாக்குறதுக்கு அப்படியே நம்ம தியா மாதிரி தான் இருக்கா. இவ வந்து அந்த கேலஸ்கோட தாக்குதல்ல ரொம்பவே பாதிக்கப்பட்டிருக்கா. அதனால இப்ப வந்து அவளை மிஷின்குள்ள வச்சு சரி பண்றதுக்கு பாத்துட்டு இருக்காங்க அவளோட பாட்குள்ள. அங்க அவ வந்ததுமே ஃபுல்லா தியா தியா அப்படின்னு அவளை பத்தி மட்டுமே தான் கேட்டுட்டு இருக்கிறா. ஆனா அங்க இருக்கிற மிஷின்ஸ் எல்லாம் இதை பாரு, உன்னோட மிஷின் வந்து தியாவெல்லாம் கண்டுபிடிக்கிறது கிடையாது. இப்ப எப்படியாவது அந்த கேலஸ்க் அவனை வந்து பிடிச்சி நம்ம கூட்டிட்டு போனோம், அதுதான் உன்னோட இப்ப மெயினான இலக்கா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. கூடவே இப்ப வந்து தியாவோட லொகேஷன் அதை வச்சு ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது அவ வந்து ஒரு யாயா கர்க்கத்தை சேர்ந்தவன் கூட இருக்கிறா அப்படிங்கிறது தெரிய வருது. அவன் கொஞ்சம் ஆபத்தானவனும் கூட அப்படிங்கிற மாதிரி இவளுக்கு இன்ஃபர்மேஷன் போகுது. கட் பண்ணி நம்ம டெக்கையும் தியாவையும் தான் காமிக்கிறாங்க. இவங்க 2 பேரும் ஒரு இறைய பாக்குறாங்க. அது ஒரு பைசன். பரவாயில்ல, இதை வேட்டையானா இன்னைக்கு நமக்கு சமலக்கு அப்படின்னு அவன் பார்த்துட்டு இருக்கான். ஆக்சுவலா இது வந்து கேலஸ்கோட இறை. இதை வந்து இவன் எப்படியாவது வேட்டையாடணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற புல்களுக்குள்ள போகலான்னு பார்த்தா அது எல்லாமே ரேசர் பிளேடு மாதிரி இருக்கு. ஐயோ, இதுக்குள்ள போய் நம்மளால இதை வந்து வேட்டையாட முடியாதே அப்படிங்கிற மாதிரி நம்ம டெக் வந்து பார்த்துட்டு இருக்க. ஏதாவது நம்மளோட டிவைஸை வச்சு இதை அட்டாக் பண்ண முடியுமான்னு பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தா அங்க மரத்துல இருந்து ஒரு சின்ன கிரியேச்சர் அது வந்து கீழே குதிச்சுட்டே இவங்க கிட்ட வந்து நின்றுட்டு இருக்குது. இதை பார்த்துட்டு நம்ம தியா, ஓ ஹாய் எப்படி இருக்கு அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கா கோலா. ஆனா இவனா இதை பார்த்துட்டு வந்து அப்படியே சத்தம் போடுறான். அதுக்கு பதிலுக்கு அதுவும் வந்து கத்துது. கத்திட்டு இப்ப அந்த பைசன் பின்னாடி அந்த காட்டுக்குள்ள அந்த இடத்துக்குள்ள ஓட ஆரம்பிக்குது. இதோட தோல் வந்து பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கு. அதனால அந்த ரேசர் பிளேடெல்லாம் அதை வந்து எதுவுமே செய்யல. இந்த பைசன் போய்கிட்டு இருக்க, அதை ஃபாலோ பண்ணி இது போயிட்டு இருக்கு. இவனுக்கு ஒரு பக்கமா ஐயோ இந்த சின்ன கிரியேச்சர் கிட்ட நம்ம தோக்குறதா, கண்டிப்பா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வந்து மரத்து ஆவிக்கிட்டே இந்த பைசனையும் அந்த குட்டி கிரியேச்சரையும் வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறான். கரெக்டா அதுங்க வரும்போது மேல விழுந்து அட்டாக் பண்ணிடலாம் அப்படின்னு பார்த்தா இவங்க கால் ஸ்லிப் ஆகி கீழே விழ போறாங்க. இந்த இடத்துல மட்டும் விழுந்தாங்க, அவ்வளவுதான். நல்ல வேலை அவனோட கத்தியை வச்சு யூஸ் பண்ணி கரெக்டா விழுறதுக்கு முன்னாடி அவங்க வந்து ஸ்டாப் ஆயிடுறாங்க. இல்ல இந்த இந்த இடத்துல இவங்களோட கதை முடிஞ்சிருக்கும். ஏன்னா இது எல்லாமே பயங்கர விஷம். அந்த இடத்துல இப்ப பைசன் வந்து தாண்டி போயிட்டு இருக்கு. சரி, இது மேல குதிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மால வந்து அந்த பைசனுக்கு மேல குதிச்சிடறான். ஆனா அதை வந்து என்ன பண்ணிருதுன்னா அவங்க 2 பேரையும் அங்க இருக்கிற வேற ஒரு மரக்கரையில தள்ளி விட்டுட்டு போயிருது. இப்படி விழுந்ததுல நம்ம தியாக்கு கொஞ்சம் அடிபட்டுருது. இந்த குட்டி கிரியேச்சர் அதுவும் வந்து அவங்கள தாக்குறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கு. நம்ம டெக்க அதை பிடிச்சி ஒரு இடத்துல வந்து அமைதியா இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை பிடிச்சிட்டு இருக்க. அந்த பைசன் வரை இப்ப அட்டாக் பண்றதுக்காக பக்கத்துல வந்துட்டு இருக்கு. அப்ப இவனோட கத்தி அதை வச்சு அதோட உடம்புல வந்து தூக்கி போடுறான். எப்படியோ அது ஜஸ்ட் மிஸ்ல பாதியா அப்படியே வந்து துண்டா போய் அந்த இடத்துல அது வந்து இறந்தும் போகுது. அப்பா, இதை எப்படியோ நாம தாண்டா வேட்டையாடணும், இந்த வெற்றி எனக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டெக் வந்து பயங்கரமா சந்தோஷப்பட்டுட்டு இருக்க. அப்பன்னு பார்த்தா அவனுக்கு பின்னாடில இருந்து ஏதோ ஒண்ணு இவனை பிடிச்சி இழுத்துட்டு போகுது. என்னடான்னு பார்த்தா ஒரு பக், அதோட பெரிய டென்டக்கல். அதுதான் இவங்க 2 பேரையுமே அங்க வந்து பிடிச்சி இழுத்துறது. இவனால வந்து அங்க டென்டக்கல் எல்லாமே டைட்டா இருக்கிறதுனால அவனோட டிவைஸ் எதையுமே ஆக்டிவேட்டும் பண்ண முடியல. அதுவும் மாட்டிக்கிட்டு இருக்குது. இல்லைன்னா இந்நேரம் தப்பிச்சிருந்திருப்பான். இப்ப அதோட வாய்க்குள்ள போட்டு இவங்கள சாப்பிட போகும்போது கரெக்டா அந்த குட்டி கிரியேச்சர் இருக்குல்ல, அது வந்து
வந்து அந்த கிரியேச்சரோட வாய்க்குள்ள போயிருது. ஏன்னா அதோட ஸ்கின் வந்து ரொம்பவே ஹார்டா இருக்கும். அதனால அதை வந்து கடிக்கலாம் முடியாது. அதை கடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணி அந்த பக்கோட பல்லே உடஞ்சிருச்சுன்னா பாத்துக்கோங்களேன். அதனால இவங்க எல்லாத்தையும் அது வந்து கீழே போட்டுருது. கீழே போட்டுட்டு வலி தாங்க முடியாம அங்கிட்டும் இங்கிட்டும் ஓட ஆரம்பிக்குது. அதுவும் அந்த ரேசர் கார்டு அந்த இடத்துக்குள்ளதான் வந்து போய்கிட்டு இருக்கு. இவன் வந்து அப்பயும் நான் உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை கொல்றதுக்காக வந்து இப்ப முயற்சி பண்றான். ஆனா அந்த பக்கா இந்த குட்டி கிரியேச்சர் அதை தான் வந்து விடாம துரத்திட்டு இருக்கு. ஏன்னா இதுதானே இவனை வந்து டைவர்ட் பண்ணுச்சு. அதனால ஒன்ன விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அதை பிடிச்சி இப்ப வந்து கொல்லலாம் அப்படின்னு போகும்போது கரெக்டா நம்மாலு டெக்கு வந்து இந்த கிரியேச்சரோட தலைமையிலேயே வந்து லேண்ட் ஆகிடுறான். அப்படி லேண்ட் ஆன அவனோட கத்தியை வச்சு அதுல ஒரு பெரிய கோடை போட்டு விட்டுறான். அதுக்கப்புறம் என்ன, இந்த இடத்துல அந்த பக்கு வந்து செத்து போகுது. எப்படியோ இந்த குட்டி கிரியேச்சர் இவங்களை காப்பாத்தினதுக்கு அவங்கள காப்பாத்திடுறாங்க. ஒரு பக்கம் இப்ப டெசா அவ ஃபுல்லா ரெக்கவர் ஆகி வந்துடுறா. இந்த இடத்துல தியாவோட அந்த இதை அப்பியரன்ஸ் இது எல்லாத்தையுமே அவ வந்து பார்த்துட்டு இருக்கிறா. எங்க இருக்கு என்ன அப்படின்னு பார்த்துட்டு இருக்கையில திடீர்னு அந்த கொடி மாதிரி இருக்கக்கூடிய கிரியேச்சர் இவளை அட்டாக் பண்ண வர இங்க இருக்கிற எல்லாருமே வந்து சிந்தட்டிக் ரோபோட்ஸ் தான். அதனால பயங்கரமா வந்து ஷூட் பண்ணி அதை எல்லாத்தையும் கொள்றாங்க. இருந்தாலும் நிறைய வருதே, அதனால இவர் கிட்ட வந்து ஃபிளேம் த்ரோவர்லாம் இருக்கும். அதை வச்சு அங்க இருக்கிற எல்லாத்தையும் போட்டு தள்ளுறா. இப்ப அப்படியே கட் பண்ணிட்டு நைட் டைம் ஆகுது. இவங்க ஒரு கேம்ப் போட்டு இங்கதான் வந்து உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்ப இந்த குட்டி கிரியேச்சர் இவங்க என்னென்னலாம் பண்ணுதோ அவங்க எல்லாத்தையும் பண்றதையும் அதை அப்படியே வந்து ரிப்பீட் பண்ணிட்டு இருக்குது. அது பாக்குறதுக்கும் ரொம்பவே சாதுவா இருக்கிற மாதிரி தான் இப்ப தெரியுது. அதனால இவன் என்ன பண்றானா இதுக்கு பட் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வைக்கிறா. இது வந்து ரொம்பவே அதுக்கு நல்லா இருக்கும், ரொம்ப சூட்டபிளா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்றானா அங்க வந்து கொஞ்சம் மீட்டை வந்து வறுத்து வச்சிருந்திருப்பாங்க. அதை வந்து அதுக்கு சாப்பிட்றதுக்காக கொடுக்குறாங்க. அதுவும் நல்லா மொஜக்குன்னு சாப்பிட்டுட்டு இருக்கு. இப்ப இவ இருந்துட்டு உன்னோட ஃபேமிலியை பத்தி சொல்லு கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டெக்கு கிட்ட வந்து கேட்கறா. அப்ப அவன் என்ன சொல்றானா நடந்த எல்லா விஷயத்தையும் தன்னோட தம்பி இது மாதிரி எனக்காக உயிரியே விட்டுருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அப்படின்னா உனக்கு இதுல வருத்தம் இருக்குமே அப்படின்ற மாதிரி அவ கேட்டுட்டு இருக்கா. இந்த டைம்ல இவங்க எல்லாரும் கரெக்டா டெஸ்ஸாவோட டீம் வந்து நம்ம டெக் வந்து அந்த ஸ்பேஸ் ஷிப் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அந்த ஷிப்புக்குள்ள போயிட்டு இவ பாக்குறா. போயிட்டு பார்த்தா அங்க நிறைய வெப்பன்ஸ் இருக்கு. அந்த வெப்பன்ஸ் எல்லாமே பயங்கர இது அட்வான்ஸா இருக்கு. அதனால அது எல்லாத்தையும் எடுத்துக்கிறா. அங்க இருக்கிற ஒரு கிரனைட் அதை தொட்டா அவளோட கையை ஃப்ரீஸ் ஆகுது. அந்த அளவுக்கு அது பவர்ஃபுல். இப்ப அடுத்த நாள் காலையில ஆகுது. விடிஞ்சதுமே இவன் என்ன சொல்றான்னா நம்ம இந்த பட்டை இங்கேயே விட்டுட்டு நம்ம 2 பேரும் மட்டும் வேட்டையாடுறதுக்கு போகலாம். ஏன்னா அவனுக்கு வந்து வேட்டையாட சொல்லியா கொடுக்கணும், அவன் ரொம்பவே வேட்டையாடுறதுல கில்லாடி அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இதை கேட்டதுமே இவ இருந்துட்டு அப்ப என்னையும் ஒரு டூல் மாதிரி தான் நீ யூஸ் பண்ணிட்டு இருக்கல அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்குறா. ஆக்சுவலா இந்த இடத்துல கேலஸ்க வேட்டையாடுறது அவ்வளோ ஒன்றும் ஈஸியான விஷயம் இல்லை. ஏன்னா நரிகள் கேள்விப்பட்டிருக்கியா, அதுங்க வந்து பயங்கரமா வேட்டையாடும். ஆனா அதுலயே ஆல்ஃபா அப்படின்னு ஒன்று இருக்கு. அந்த ஆல்ஃபானா என்னன்னா அந்த எல்லாத்தையும் வேட்டையாடுறதை தடுத்து எல்லாத்தையும் ப்ரொடெக்ட் பண்ணும் அப்படின்னு. அப்ப இவன் இருந்துட்டு நானும் ஒரு ஆல்ஃபா தான், ஆனா ப்ரொடெக்ட் பண்றதுல இல்ல கொல்றதுல அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்றான். இப்போ இவங்க 2 பேரும் எப்படியோ அந்த பேஸ் அதாவது தியாவோட பேஸுக்கு வந்துடுறாங்க. அவன் இதுக்கு முன்னாடி இருந்த இடம் இதுதான். இங்க வந்ததுக்கு அப்புறம் பார்த்தா இவள மாதிரியே இருக்கக்கூடிய நிறைய சிந்தட்டிக் ரோபோட்ஸ் எல்லாமே அங்க வந்து செதஞ்சு போய் கிடக்குது. எல்லாமே பயங்கரமா டேமேஜ் ஆயிருக்குது. இதுல ஒரு நல்ல விஷயம் என்னன்னா இவளோட மிச்ச பாடி பார்ட்ஸ் வந்து அந்த இடத்துல தான் இருக்கும். அதனால அதை பார்த்ததுமே இவ போயிட்டு அது எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் டேமேஜா இருக்கிறது எல்லாத்தையும் சரி பண்றா. சரி பண்ணி அவளோட உடம்போட ஃபிக்ஸ் பண்ணிட்டு இருக்கிறா. இப்போ என்ன அவளோட எல்லா சிஸ்டமையும் வந்து இப்போ ஆக்டிவேட் பண்ணி ஆகணும். ஏன்னா அவளோட க்ரூ மெம்பர்ஸ்க்கு தான் இங்கே தான் இருக்கா அப்படிங்கிறத வந்து இன்ஃபார்ம் பண்ணணும்ல. அதனால கிட்ட ஒரு சாரியும் அப்புறம் ஒரு தேங்க்ஸும் சொல்றா. ஏன்னா ஒன்னாலதான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். சரி ஓகே, இதுக்கப்புறம் நான் என்னோட பெக்கானை வந்து ஆக்டிவேட் பண்ண போறேன். என்னோட க்ரூ மெம்பர்ஸ் இங்க வந்துருவாங்க. அவங்க வந்துட்டா கண்டிப்பா உன்னை பார்த்தா சும்மா விட மாட்டாங்க. அதனால நீங்க இருந்து போயிரு அப்படிங்கிற மாதிரி சொல்றா. நம்ம டெக்குக்கா இதை கேட்டதும் அப்படிலாம் என்னால ஓடலாம் முடியாது, நான் ஒன்னும் கோலை கிடையாது, நின்று சண்டை போடுறவன் புரியுதா, அதனால யாருக்கும் பயந்து நான் இங்க இருந்து போக மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இதெல்லாம் சொல்லிட்டு அங்கிருந்து வெளியில போயிட்டு பாக்குறான். கீழே பார்த்தா கொஞ்சம் எண்ணெய் இதெல்லாம் வந்து கொட்டி கிடக்குற மாதிரி இருக்கு. சரி இதை வச்சு நெருப்பை உண்டாக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு நெருப்பை உண்டாக்கி அந்த இடத்துல வந்து ஒரு பிளவை வந்து ஏற்படுத்துறான். இதனால வெடிச்சு அந்த இடத்துல வந்து பார்த்தா இப்ப கேலஸ்க்கு வந்து நிக்குது. இது ஒரு பெரிய மிருகம். இதை கொல்றதுக்காக தான் அவன் காத்துட்டு இருந்தான். அது வந்ததுமே நம்ம டெக்கை தூக்கி வீசுது. இருந்தாலும் இவன் கிட்ட இருக்கிற ஆயுதத்தை வச்சு உனக்காக தான் நான் இத்தனை நாள் காத்துட்டு இருந்தேன், என்னோட தம்பி இழந்தது ஒன்னால தான் அப்படின்னு சொல்லிட்டு அதோட வயித்துல ஒரு பெரிய கோடை போட்டு விடுறான். அதுக்கப்புறம் என்ன, இதோட வால் இருக்கும், அதையும் வந்து அட்டாக் பண்ணிடுறான். அப்படியே அட்டாக் பண்ணி பாதியாவே அது வெட்டி விட்டுறான், துண்டா போயிருது. ஆனா இதுல ஒரு ஹைலைட் என்னன்னா இந்த கேலஸ்க்கு என்ன நடந்தாலும் சரி இப்ப அந்த வால் துண்டிக்கப்பட்டதுல அது திருப்பி வளர்ந்துருது. வயிற்றுல பட்ட காயம் அதுவும் சரியாயிருது. இதனாலதான் இதை வந்து கொல்ல முடியாத ஒரு இம்மார்டல் மான்ஸ்டர் அப்படின்னு வந்து இவ்வளவு நாளா இருந்துட்டு இருந்திருக்கு. இதை கொல்றது கொஞ்சம் கஷ்டம்தான். இப்ப அதோட வாழை வச்சுக்கிட்டு நம்மளால அந்த இடத்துல லாக் பண்ணி ஒரே வீசுது. இவனும் வந்து தனியா விழுந்துடுறான். அதுவும் எங்கன்னு பார்த்தா இவளே இப்பதான் காலை ஒட்ட வச்சுட்டு இருந்திருப்பா, அந்த இடத்துல வந்து விழுந்திருப்பான். அதனால இவளோட கால் வந்து திருப்பி அந்த இடத்துல மாட்டிக்குது.
இப்ப அந்த மிருகம் இதை என்ன பண்ணுதுன்னா நம்ம டெக்க அப்படியே வந்து பிடிச்சி உள்ள இழுத்துட்டு போக இவன் வந்து அவனோட ஸ்வாடை வச்சு அதை வந்து கட் பண்ணி விட்டுறான். கட் பண்ணாலும் சரி அதுதான் திருப்பி திருப்பி வளர்ந்துக்கிட்டே இருக்கே. இருந்தாலும் இவனோட முயற்சியை கைவிடுற மாதிரி இல்லை. ஒரு பக்கம் நம்ம தியா அவ வேற நம்ம ஏதாவது ஒண்ணு பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கிறா. கால் வேற வர மாட்டேங்குதே அப்படின்னு பார்க்க அவளுக்கு ஆப்போசிட்ல ஒரு கன் இருக்கு. அதனால அந்த கன்னை எடுத்து கேலஸை பார்த்து ஷூட் பண்றா. இதனால அது கொஞ்சம் டைவர்ட் ஆகுது. நம்ம டெக்குக்கு கொஞ்சம் டைம் கிடைக்குது. அங்க வந்து இந்த மெட்டல் ராடு ஒன்று இருக்கு. அதை எடுத்து இதோட வாய்க்குள்ள அவன் வந்து போட்டு விட்டுறான். அப்படி போட்டுட்டு அந்த மிஷினையும் ஆன் பண்ணி விட்டுறான். இதனால அந்த மிஷின்ல வந்து அப்படியே ரோல் ஆயிட்டே இருக்க இந்த கேலஸ்க்கும் அப்படியே வந்து பின்னாடியே போயிட்டு இருக்குது. நான் அப்பயும் இந்த கேலஸ் வந்து சும்மா இருக்கிற மாதிரி இல்லை. ஒரு பக்கம் டெக் வந்து ஷூட் பண்ணிட்டே இருக்க அதோட வாலை வச்சு இவனை வந்து தாக்கலாம் அப்படின்னு முயற்சி பண்ணுது. ஆனா அந்த வாலை அங்க இருக்கிற ஸ்டோரேஜ் யூனிட் டோர் ஒன்று இருக்கும், அதுக்குள்ள போட்டு இவன் அந்த லாக் பண்ணி வர விட்டுறான். இதனால அந்த இடத்துல அது வந்து மாட்டிக்குது. இப்ப இவனோட கத்தியை வச்சு அவன் என்ன பண்றான்னா அதுக்கு மேலே ஏறி ஒரு பெரிய கோடை வந்து போட்டு விட்டுறான். இதனால அது பாதியா அந்த இடத்துல தலை வந்து துண்டாகுது. இருந்தாலும் இதை வந்து நம்ம கொண்டுட்டோம் அப்படின்னு இவனால முழு வெற்றியா இதை வந்து கொண்டாட முடியல. ஏன்னா இதுக்குதான் சாவுன்ற ஒண்ணு கிடையவே கிடையாதே. திருப்பி அந்த உடம்பும் தலையும் அப்படியே வந்து ஒன்னா ஒட்டிக்குது. இதுக்கப்புறம் அவ்வளவுதான், இவனோட கதை முடிய போகுது. ஏன்னா அது வந்து இவனை கொண்டிருக்கு. அதனால சும்மா விட மாட்டான். இவனை கீழே தூக்கி போட்டு மிதிச்சு கொல்லலாம் அப்படின்னு அவன் வரும்போது இவனுக்கிட்ட வந்து ஏதோ ஒரு ஸ்மெல் பண்ணுது. ஸ்மெல் பண்ணிட்டு இவனை தாக்குறதுக்கு பதிலா அப்படியே எதுவுமே பண்ணாம நின்று பார்த்துட்டு இருக்கு. இந்த நேரத்துல டெஸ்ஸாவும் அவளோட டீமும் வேற வந்துடுறாங்க. அதுவும் நம்ம டெக்கோட அந்த கிரனேட்டை ஆக்டிவேட் பண்றா. அப்படி பண்ணதுல இவங்க 2 பேருமே அந்த இடத்துல ஃப்ரீஸ் ஆயிடுறாங்க. அதனால இவங்கள ஈஸியா வந்து அரெஸ்ட் பண்ணி கொண்டுட்டு போயிடுறா. அப்புறம் என்ன, நம்ம டெக்கு கண்ணு முழிச்சு பார்க்கும்போது டெஸா தான் அந்த இடத்துல நின்றுட்டு இருக்கிறா. ஏய் என்ன பண்ணி வச்சிருக்க, என்ன எதுக்கு இப்படி லாக் பண்ணி வச்சிருக்க, என்ன விடு அப்படின்னு சொல்லிட்டு அவ கேட்டுட்டு இருக்க. ஒரு பக்கத்தியா அவ வேற இப்ப சஸ்பென்ஷன் மோட்ல இருக்கா. அதாவது இப்ப வந்து ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க அவளை. அதனால இப்ப அவ எதுவுமே பேசாம அப்படியே பேனு உட்காந்துருக்கா. அப்பதான் இவ சொல்றா, பரவாயில்ல, உன்னோட கிரகத்துல உன்னை இன்னும் உயிரோட வச்சிருக்காங்களா? உன்ன மாதிரி வீக்கான குழந்தைங்களா இருந்தாங்கன்னா அவங்கள வந்து கொன்றுவாங்களே. எங்க பூமியில இருந்தும் அதுதான் ஆர்டர் வந்திருக்கு, எப்படி ஒன்னை மட்டும் விட்டு வச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகே உன்னை வந்து நான் கொஞ்சம் டெஸ்ட் பண்ண வேண்டியது இருக்கு, அதனால நான் வந்து கொஞ்சம் சாம்பிள்லாம் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ ஆரம்பிக்கிறா. இந்த நேரத்துல நம்ம தியாக்கு நினைவு வந்துருது. நம்ம டெஸ்ஸா இருந்துட்டு உனக்கு தான் ரொம்பவே தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா ஒன்னால தான் இந்த மாதிரி ஒரு பெருசா இருக்கக்கூடிய 2 பேரை நம்ம வந்து பிடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இவனோட உடம்புல இருந்து சாம்பிள் எடுக்க ஸ்டார்ட் பண்றாங்க. அப்ப நம்ம தீயா இருந்துட்டு இவனால நமக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை, இவனோட வெப்பன்ஸும் ஒன்றும் பெருசா எந்த இதுவும் கிடையாது, அதனால இவனை பேசாம நம்ம போக விட்டுறலாமே அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஆனா இவன் கிட்ட இருந்து எனக்கு சாம்பிள்ஸ் வேணும், அதனால சாம்பிளை மட்டும் எடுத்துட்டு இவனை நம்ம போக விட்டுறலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம டெஸ்ஸா வந்து சொல்றா. அதுக்கான ப்ரொசீஜரையும் அவன் வந்து ஸ்டார்ட் பண்றா. இதனால நம்ம டெக்குக்கு பயங்கரமா பெயினா இருக்கு. வலியெல்லாம் அவன் வந்து துடிச்சிட்டு இருக்கான். இதை வந்து அவளால பார்த்துட்டு இருக்க முடியல. அதனால அவன் என்ன பண்றான்னா அங்க இருக்கிற மிஷினை ஆஃப் பண்ணி கேபிள்ஸ் வயசு எல்லாத்தையுமே அவுத்து விட்டுறா. டெக்கு கஷ்டப்படுறத அவளால பார்க்க முடியல. இதை பாரு, நம்மளாம் ரோபோட்ஸ், நமக்கு என்ன ஆர்டர் வருதோ அதை மட்டும் நம்ம ஃபாலோ பண்ணா போதும். நம்மளோட எய்மு கேலஸ்க்கு, அவனை பிடிச்சாச்சுல அப்புறம் என்ன இவனை விட்டுற வேண்டியதானே அப்படிங்கிற மாதிரி இவன் கேட்டுட்டு இருக்கிறா. இதை பாரு, நான் ஒன்றும் உனக்காக வந்து உன்னை காப்பாற்ற வந்தேன்னு நினைச்சியா? கண்டிப்பா கிடையாது. என்னோட இலக்கு இவங்கள பிடிக்கணும் அப்படிங்கிறது தான். அதனால உன்னை வச்சு அவங்கள நான் பிடிச்சேன் அப்படிங்கிற மாதிரி இவ சொல்றா. அது மட்டும் இல்ல, இவங்களோட யாயா கிரகத்துல இந்த மாதிரி வீக்கானவங்களை அவங்களே கொண்டுருவாங்க. அப்புறம் என்ன, நம்மளும் அதையே பண்ண வேண்டியதான் அப்படிங்கிற மாதிரி டெஸ்ஸா சொல்ல, இதெல்லாம் கேட்டுட்டு தியாக்கு பயங்கர ஷாக்கிங்கா இருக்கு. இந்த நேரத்துல பூமியில இருந்து உங்களை காண்டாக்ட் பண்றதுக்கு ட்ரை பண்றாங்க அப்படின்னு சில பேர் வந்து சொல்ல, சரி ஓகே இவளையும் பேக் பண்ணிருங்க அப்படிங்கிற மாதிரி அவ சொல்லிட்டு போறா. அப்ப நம்ம தியாவோட கதையும் முடிஞ்சது போல இருக்கு. இவன் வந்து அதுக்கான ப்ரொசீஜரை ஸ்டார்ட் பண்ண, இவங்க பேசிக்கிற லாங்குவேஜஸ் வந்து அங்க இருக்கிற மற்ற சிந்தட்டிக் ரோபோட்ஸ்க்கு புரியாது. அதனால இவன் இருந்துட்டு டெக்கு எப்படியாவது என்னோட வெப்பனை ஆக்டிவேட் பண்ணிரு அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அதனால இவன் இருந்துட்டு அந்த வெப்பனை வந்து எடுங்க, அதுதான் வந்து மேப்பு, அதுலதான் இவன் வந்து எங்க போறான் என்ன பண்றாங்கிற டீடைல்ஸ் எல்லாம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதை போயிட்டு ஒருத்தன் எடுக்க அங்கேயே அவன் வந்து வெடிச்சு சதறான். இதனால மத்தவங்க டைவர்ட் ஆக எப்படியோ அதை யூஸ் பண்ணி இவன் வந்து இவனை அன்லாக் பண்ணிடுறான். ஆனாலும் அந்த இடத்துக்கு நிறைய செக்யூரிட்டிஸ் வந்துடுறாங்க. இவனால தப்பிக்க முடியுமான்னு தெரியல. பட் அங்க இருக்கிற டோரை ஓபன் பண்ணி விட அங்க வந்து ஒரு பெரிய வாட்டர் ஃபால் இருக்கு. அதுல நம்ம டெக் வந்து விழுந்துடுறான். அப்படி அதுல விழுந்ததுக்கு அப்புறமா அவனோட ஸ்பேஸ்ஷிப் வந்து அந்த இடத்துல இருக்கும். இப்ப அதுக்குள்ளதான் போயிட்டு பாக்குறான். சரி நம்மளோட வெப்பன்ஸ் எல்லாம் இருக்கும்னு பார்த்தா இங்க இருக்கிற ஒரு வெப்பன் கூட இல்ல. அது எல்லாத்தையுமே அந்த டேசா அவ வந்து உஷார் பண்ணிட்டு போயிருப்பா. சரி இதுக்கப்புறம் நம்ம இங்க இருந்து ஒரு பிரயோஜனமும் இல்ல, கேலஸ்கே அவங்க பிடிச்சிட்டாங்க. இங்க இருந்து போலான்னு பார்த்தா அப்பதான் அவன் தம்பியோட மாஸ்க் வந்து அங்க இருக்கும். தன்னோட தம்பி தனக்காக உயிரியே விட்டுருக்கான். சோ நம்ம இதை இப்படியே விட்டுட்டு போக கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவன் கிட்ட வெப்பனும் இல்ல, என்னடா பண்றது அப்படின்னு அவன் வெளில வந்து யோசிக்கலதான். இங்கதான் காட்டுக்குள்ள எதை தொட்டாலும் வெப்பன்ஸா இருக்குதே, ஒரு புழு கூட பாம்பு மாதிரி வெடிக்குது. அதனால இது எல்லாத்தையுமே நம்ம வெப்பன்ஸா யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரேசர்ல இருக்கக்கூடிய புல்லு, அதுக்கப்புறம் அந்த முள்ளு வெடிக்குமே அந்த பிளான்ட், இந்த மாதிரி எல்லா விஷயங்களும்
ஆசிட் துப்பக்கூடிய அந்த புழு அதை கூட அவன் வந்து எடுத்துக்கிறான். இங்க இருக்கிற இந்த மாதிரி ஒவ்வொரு சின்ன சின்ன வெப்பன்ஸையும் அவன் வந்து பெரிய வெப்பன்ஸா எல்லாத்தையுமே வந்து சேகரிக்கிறான். அது கூடவே இந்த சின்ன பட் அதை வந்து அப்பதான் மீட் பண்றான். அப்போ போயிட்டு பார்க்கல தான் இவனுக்கு வந்து புரிய வருது, அப்படின்னா அந்த கேலஸோட பையனா நீ அப்படின்னு சொல்லிட்டு. அதனாலதான் அது இவனை மோந்து பார்த்துட்டு இவன் கிட்ட தன்னோட பையனோட வாசம் வருதுன்னு அவனை எதுவும் பண்ணாம போயிருந்திருக்குது. சரி, ஓகே, அப்படின்னா நம்ம தியாவோட சேர்த்து உங்க அப்பாவையும் காப்பாத்தி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் அங்க இருந்து கிளம்புறாங்க. அப்படி கிளம்புறதுக்கு முன்னாடி அந்த இடத்துல நம்ம தியாவோட கால் வந்து மாட்டிட்டு இருக்கோம்ல, எப்படியா அதுவும் இப்ப இவங்கள ஃபாலோ பண்ணி வருது. இப்ப இவங்க ஒரு புது பேஸ்ல இருக்காங்க. இந்த இடத்துக்கு நம்ம டெக்கோ வந்துடுறான். இங்க வந்ததுக்கு அப்புறம் அவன் கிட்டதான் நிறைய ஆயுதங்கள் இருக்குதே, அதுவும் நேச்சுரலா இருக்கும். அந்த வெப்பன்ஸை வச்சு அங்க இருக்கிற ஒரு செக்யூரிட்டி கார்டா வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான். இந்த தியாவோட காலு அவளோட உடம்பு எங்க இருக்கோ அதை தேடி போயிட்டு இருக்கு. இப்பயும் அவ சஸ்பென்ஷன் மோட்ல ஒரு பாக்ஸ்ல போட்டு வச்சிருப்பாங்க. அதை தேடிதான் இது வந்து போயிட்டு இருக்குது. அப்ப அங்க இருக்கிற கார்ட்ஸ் என்னடா இந்த கால் மட்டும் வருதுன்னு சொல்லிட்டு அதை அட்டாக் பண்ண போக கரெக்ட் டைம்ல நம்ம டெக் வந்து அவங்க எல்லாத்தையும் அட்டாக் பண்ணிடுறான். இவங்களுக்குள்ள இந்த மாதிரி பயங்கரமா தாக்குதல் நடந்துட்டு இருக்க ஒரு பக்கம் டெஸ்ஸாக்கு வந்து பூமியில இருந்து மெசேஜஸ் வருது. உன்னோட ப்ராஜெக்டை கம்ப்ளீட் பண்ணிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு. ஆமா, கேலஸ்க்கு இது மாதிரி பிடிச்சாச்சு, இப்ப நாங்க வந்து அங்க கொண்டு வந்துட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்றா. சரி, அந்த யாயாவை சேர்ந்த கிரகத்தை சேர்ந்தவன் என்னாச்சு அப்படின்னு கேட்க அவன் செத்துட்டான், அவன் உயிரோடு இல்லை அப்படிங்கிற மாதிரி டெஸ்ஸா சொல்லிடுறா. இவன் நேச்சுரலா எடுத்துட்டு வந்த வெப்பன்ஸை வச்சு அங்க இருக்கிற கார்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து பயங்கரமா போட்டு தள்ளிட்டு இருக்கான். இப்ப எப்படியாவது ஒரு பக்கம் அந்த தியாவோட கால் வர அவகிட்ட உடம்புல போயிட்டு சேர்ந்துடணும் அப்படின்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கு. அவளோட பாக்ஸுக்கு பக்கத்துல ஒரு செக்யூரிட்டி கார்டு நின்றுட்டு இருக்கிறான். அதனால அவனுக்கு மேல அந்த கால் வந்து விழுந்து இவனோட கண்ணை வச்சு எப்படியோ அந்த பாக்ஸை ஓப்பன் பண்ண வச்சிருது. அப்படி ஓப்பன் பண்ணோன்னே தியா வெளில வரலாம் அப்படின்னு பார்த்தா அங்க வேற 2 செக்யூரிட்டி கார்ட்ஸ் வந்துடுறாங்க. அதனால திருப்பி அவன் மயக்கமான மாதிரி அதே இடத்துல அப்படியே ஆக்ஷன் பண்ணிடுறா. அந்த நேரத்துல பார்த்தா அந்த காலு அது மட்டும் வந்து அங்க இருக்கிறவங்கள வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. இதுக்கப்புறம் என்ன, நம்ம தியாவும் எந்திரிச்சு ஆளுக்கு ஒரு பக்கமா இந்த 2 கார்ட்ஸுமே வந்து சமாளிக்கிறாங்க. எப்படியோ அவளோட பாடி வந்து அட்டாச் ஆயிடுச்சு. இவன் வந்து டெக்கு வந்து நிக்க இவனுக்கு பின்னாடி ஒரு செக்யூரிட்டி வேற வந்து லாக் பண்ணிடுறான். ஆனா ஜஸ்ட் மிஸ்ல தியா வந்து அவனை போட்டு தள்ளிடுறா. அதுக்கப்புறம் என்ன, அவளுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. பரவாயில்ல, நீ என்ன காப்பாத்த வருவ, நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. நீ வந்து ஒரு சிறந்த நரி அப்படின்னு வந்து நிரூபிச்சிட்ட. உன்னை நினைச்சா ரொம்ப ப்ரௌடா இருக்கு அப்படிங்கிற மாதிரி இவ பெருமையா பேசிட்டு இருக்கா. அப்பதான் நம்ம டெக்கு வந்து ஒரு விஷயத்த சொல்றான். இந்த குட்டி பாட்டு இது வேற யாரும் கிடையாது, நம்ம கேலஸோட குட்டி தான். அதனால கண்டிப்பா நம்ம கேலஸையும் காப்பாத்தி ஆகணும் அப்படின்னு சொல்ல இப்ப அலாரம்லாம் ஆன் ஆகுது. அதனால டெஸ்ஸா அவளோட டீமோட மொத்த படையோட இந்த இடத்துக்கு வந்து வரா. கூடவே அந்த கேலஸ் இருக்கிற ஷிப்பு அதை வந்து லான்ச் பண்ணிருங்க, எப்படியாவது பூமிக்கு எடுத்துட்டு போயிடணும் அப்படிங்கிற மாதிரியே சொல்லிட்டு மொத்த சோல்ஜர்ஸோடய இந்த இடத்துக்குள்ள வர. ஆனா நம்ம டெக்கு சிம்பிளா அந்த ஆசிட் வச்சிருப்பான்ல, அந்த ஒரு வெப்பனை வச்சே அங்க இருக்கிற எல்லா சோல்ஜர்ஸையுமே வந்து போட்டு தள்ளிடுறான். இப்படி இவன் கூட சாதாரணமா நம்மளால சண்டை போட முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்ட டெஸ்ஸா என்ன பண்றான்னா அங்க இருக்கிற ஒரு பெரிய டிவைஸ்க்குள்ள ஏறிட்டு அது கூட வந்து சண்டை போடுறது மாதிரி இவன் வந்து வெளியில வரா. அதோடவே இவனோட வெப்பன்ஸை யூஸ் பண்ணி அந்த லேசர் இதெல்லாம் யூஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் அவனோட அந்த ஆசிட் பாம் அதை தான் வந்து அழிக்கிறா. அப்படி அழிச்சதுக்கு அப்புறம் இவனை வந்து இப்ப எதிர்த்து தனியா வந்து சண்டை போட்டாகணும், சண்டை போட ஆரம்பிக்கிறான். இந்த கேப்ல நம்ம தியா என்ன பண்றான்னா எப்படியாவது கேலஸ் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சு அதை அன்லாக் பண்றதுக்கு பாத்துட்டு இருக்கா. இந்த ப்ரொசீஜரை பண்ணிட்டு இருக்கேல அந்த இடத்துக்கு ஒரு செக்யூரிட்டி கார்டு வந்துடுறான். ஏய், நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்க, அதுவா, எனக்கான ஒரு வேலை இருக்கு, அதை முடிக்க தாண்டா வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட முஞ்சி அந்த பாக்ஸ்ல போட்டு ஒரே அடி. அதுக்கப்புறம் என்ன, இவளோட கண்ணை வச்சு ஸ்கேன் பண்ணி எப்படியோ இந்த பாக்ஸை வந்து ஓபன் பண்ணிடுறா. இதனால கேலஸும் வெளில வந்துருது. பக்கம் நம்ம டெக்கு அதுக்கப்புறம் இந்த டெஸ்ஸா அவங்களோட சண்டை வேற ஒரு தீவிரமா போயிட்டு இருக்கு. இவன் வந்து அவனோட அந்த எக்யூப்மெண்ட்ஸவே வச்சு அவனை வந்து தாக்க ஆரம்பிக்க ஒரு கட்டத்துக்கு மேல அவனால முடியல. அங்க இருக்கிற வேற ஒரு கண்டெய்னர் பின்னாடி போயிட்டு டெக்கு வந்து ஒளிஞ்சுக்கிறான். அதுக்கப்புறம் என்ன பண்றான்னா அவன் கொஞ்சம் அசந்த நேரமா பார்த்து அந்த கண்டெய்னர் மேல ஏறி அவன் மேல போயிட்டு அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு வந்து ட்ரை பண்றான். ஆனா கரெக்டா அவ கிட்ட போறதுக்குள்ள அவ வந்து அந்த சாக்பேட்டை வந்து க்ளோஸ் பண்ணிடுறா. அதனால அவளால வந்து எதுவும் செய்ய முடியல. இப்போ இந்த நேரத்துலன்னு பார்த்து கரெக்டா நம்ம கேலஸ் அதுவும் வந்து என்ட்ரி கொடுக்குது. இப்போ இவங்க எல்லாரும் சேர்ந்து இவளை எதிர்த்து வந்து சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. இவன் இந்த டைம்ல என்ன பண்ணிடுறான்னா அங்க இருக்கிற ஒரு அதை வச்சு இவங்களை வந்து அட்டாக் பண்றதுக்கு முயற்சி பண்றா. அது கூடவே அந்த கோல்டு கிரனேட் இருக்குமே அதை வந்து அவ ஆக்டிவேட் பண்ணிருப்பா. ஆனா நல்ல வேலையா டெக்கு வந்து அதை வந்து மாத்தி அங்க இருக்கிற அவங்களோட அவளோட டூல்லே வந்து போட்டு விட்டு இருந்திருப்பா. இதனால இந்த கேலஸ்க்கு என்ன பண்ணுதுன்னா அதை வந்து அந்த இடத்துல உடைச்சு 2 வந்து பலந்துருது. ஸோ அதோட இந்த கதை முடிஞ்சது, டெஸ்ஸா வந்து அவ்வளவுதான் காலி அப்படின்னு சொல்லிட்டு அந்த மிஷினை வந்து அது போட்டு உடைச்சிட்டு அங்கிருந்து வருது. அப்படி வந்ததுமே
அவனோட குட்டியை தான் பார்க்கறதுக்காக வருது. குட்டியை பார்த்ததுமே அதுக்கு ரொம்பவே சந்தோஷமாகிறது. அதை வந்து பார்த்துட்டு பரவாயில்ல உனக்கு எதுவும் ஆகலை அப்படின்ற மாதிரி பார்க்குது. அதுக்கப்புறம் நம்ம டெக்கு அவனோட தலையும் போயிட்டு அது வந்து ஒண்டிக்குது. அது வந்து செலிப்ரேட் பண்ணுதாமா. எப்படியோ இவங்க வந்து டெஸ்ஸாவை ஜெயிச்சிட்டாங்கல்ல அப்படிதான் நினச்சி கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுறதுக்குள்ள திடீர்னு பார்த்தா கேலஸ்க்கு அது அந்த இடத்துல வெடிச்சு செதறுது. என்னடான்னு பார்த்தா அதோட உடம்புல அந்த கிரனைட்டை அவ போட்டு விட்டுறா. இதனால அந்த இடத்துல அந்த கேலஸ்க்கு வந்து பரிதாபமா உயிரிழந்து போகுது. இதை பார்த்துட்டு இதுக்கப்புறம் நம்ம தியாவையும் அவன் வந்து அட்டாக் பண்றதுக்காக வர, ஆனா பின்னாடில இருந்து வந்து நம்ம டெக்கு அவனோட ஆயுதங்களை வச்சு இந்த டெஸ்ஸாவை அந்த இடத்துல வந்து போட்டு தள்ளுறான். இதுக்கு மேலே நீ உயிரோட இருந்து ஒன்றும் கிழிக்க போறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவளை வந்து அங்கேயே போட்டு தள்ளிடுறான். அதுக்கப்புறம் என்ன, குட்டி பட்டு இருந்துட்டு எங்க அப்பாவியா கொன்னு அப்படின்னா அவளோட தலையவே பிச்சு எடுத்துருது. இதுக்கப்புறம் இவங்க இங்க இருந்து கிளம்பி இவனோட கிரகமான அந்த யாயா அதுக்கு போயிட்டு அந்த டெசாவோட தலையை அவன் வந்து கொடுக்குறான். இதை பாத்தீங்களா, இதுதான் என்னோட வீரத்துக்கான ஒரு அடையாளம் அப்படிங்கிற மாதிரி. ஆனா அவங்க அப்பாவா, இதெல்லாம் ஒரு பெரிய அவமானம், இதெல்லாம் ஒரு வெற்றியா, இவனை போட்டு தள்ளுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவனோட ஆட்களை அனுப்ப, ஆனா இவன் ஒரு நிமிஷத்துலயே அங்க வந்து 2 வீரர்களையும் போட்டு தள்ளிடுறான். அதுக்கப்புறம் என்ன, அவங்க அப்பாவையும் எதிர்த்து அவன் வந்து சண்டை போட ஆரம்பிக்கிறான். அவருக்கு தான் வந்து மறைஞ்சு தாக்குற பழக்கம் வேற இருக்குதே, அதனால இப்ப மறைஞ்சு போயிடுறாரு. ஆனா நம்மால புத்திசாலித்தனமா என்ன பண்றான்னா ஷிப்பை ஆக்டிவேட் பண்ணிடுறான். இதனால அங்க இருக்கிற மண்ணு புழுதி அதெல்லாம் பயங்கரமா பறக்க ஆரம்பிக்க அவங்க அப்பாவோட உருவம் தெரியுது. அதை வச்சு அவங்க அப்பாவை வந்து இவன் பயங்கரமா அட்டாக் பண்றான். இது என்னோட தம்பிக்கு நீங்க பண்ண கொடுமைக்கான ஒரு இது அப்படின்னு சொல்லிட்டு இவனை வந்து எப்படியோ இப்ப பிடிச்சிடுறான், சர பிடிச்சிடுறான். அப்படி பிடிச்சிட்டு அவர் அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு போகும்போது அவரோட ஹெல்மெட்டை முதல்ல எடுக்கிறான். அப்படி எடுத்ததுக்கு அப்புறமா அவர் என்ன சொல்றாருன்னா, பரவாயில்ல நீ உனக்கான ஒரு இடத்த வந்து தேர்ந்தெடுத்துட்ட, அதனால நீ இதுக்கப்புறம் இங்கேயே இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, நான் எனக்கான இடத்த எப்போவோ தேர்ந்தெடுத்துட்டேன் அப்படின்னு அவன் சொல்ல, பின்னாடில இருந்து பட் வந்து அவங்க அப்பாவோட தலையை பிடிச்சி கடிச்சு சாப்பிட்றது. அது அவ்வளோதான். அது அந்த இடத்துல அவனோட கதையும் காலி. இதெல்லாம் பார்த்து நம்ம தியாவும் ரொம்பவே பெருமையாக ஃபீல் பண்ணுறா. இப்போ அவனோட அந்த ஹெல்மெட் இதெல்லாம் வந்து நம்ம ஆளு போட்டுக்கிறாரு. இந்த கிரகத்துக்கு இதுக்கப்புறம் இவர் தான் தலைவர். அப்போ அந்த இடத்துல ஒரு ஷிப் வருது, அது என்னோட அம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். இதோட அந்த படத்தோட கதை முடியுது. ஏலியன் கிரகத்துல கூட வீக்கா இருக்கிறவங்கள தன்னோட பையனாவே இருந்தாலும் போட்டு தள்ளிடுவாங்க போல. இவன் வந்து அவனோட பரம்பை எதிரியான கேலஸ்கை எப்படியாவது அழிக்கணும் அப்படிங்கிற முயற்சியில தான் வந்து இருந்திருப்பான். ஆனா அதுக்கப்புறம் தான் தெரியுது அதுக்கும் ஒரு குட்டி இருக்கு, ஒரு குடும்பம் இருக்கு, அதுவும் ஒரு நல்ல மிருகம் தான் அப்படின்னு சொல்லிட்டு இவன் எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிறான். இருக்கிறதுலே கெட்டவன் இவனோட அப்பந்தான். அவனை எப்படியோ போட்டு தள்ளிடுறான். ஏன்னா தன்னோட தம்பியவே அவன் போட்டிருக்கானே. இந்த படத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? என்னோட கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க. இது மாதிரி வேற ஏதாவது படத்தை பத்தியோ சீரிஸ் பத்தியோ நான் பேசணும்னு நினைச்சாலும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பண்ணுங்க. Until then, டாடா பை பை ஃப்ரம் உங்கள் தமிழ் பொண்ணு.